Hi everyone, I am Vishnu. Welcome to our channel. Good morning all of you. இன்னைக்கு மார்னிங் குக்கிங் வீடியோ தாங்க இது. உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்களா? நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி எப்போவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த விஷயத்தில் நாம் கண்டிப்பாக கவனத்தை செலுத்தவே செய்யணும். கண்டிப்பாக நம்ம யாருக்காக டெய்லி எந்திரிச்சு ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம்? நம்ம ஃபேமிலிக்காக. அப்படிங்கும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்காங்களா, நம்ம ஹாப்பியாக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெய்லி உங்கள் பார்ட்னர் கூட ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது மனசு விட்டு பேசுகிறதுக்கு, வேறு எதை பற்றியும் இல்லாமல் உங்கள் 2 பேர் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்கும் லைஃப்பில். அதுக்கான டைமை நாம் கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். கூட இருக்கும்போதே நம்ம இருக்கிற ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கணும். லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்கள வைக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போயுமே டேக்கர் பண்ணிக்கிடவே செய்யணும். ஒருத்தர் இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நாம் ஒருத்தவங்க இருக்கும்போதே அவங்கள நம்ம அனுபவிக்கணும். இல்லாதப்போ அவங்க இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணி வருந்துறது ரொம்ப தப்பு. நம்ம லைஃப் வாழும்போதேவும் ஒவ்வொரு நாளையுமே நாம் மிஸ் பண்ணிடாமல் ஒவ்வொரு நேரமும் நம்ம அவங்க கூட கொஞ்சம் கிடைக்கிற டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அது மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன அன்பு தான் அவங்கள ஹாப்பியாக வாழ வைக்கும். இதெல்லாம் போய் பேசவா, இதை போய் கேட்கவா அப்படி சொல்லி எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கேஷுவலாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஷேர் பண்ணி இருக்கணும். நம்ம லைஃப்பில் எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி லைஃப் இருக்கும். ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னர் தான் உங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணுறவங்க. அதனால் அவங்கள நீங்கள் முழுசாக நம்பணும். அவங்களுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் லைஃப்பில் தான் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். நாம் நம்ம மனசு வச்சா என்னன்னாலும் செய்யலாம். நமக்கு ஒரு லைஃப்பை நம்ம செய்கிற மாதிரி தான் நம்மளோட பார்ட்னருக்குன்னு லைஃப் இருக்குது. அவங்களும் அவங்களோட லைஃப்பை வாழணும். அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும், வேண்டாம், உனக்கு எதுவும் கஷ்டம் இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு மனசு விட்டு பேசினா தெரிஞ்சிட போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசினா தான் தெரியும். அதனால கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. இருக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்படி வந்துச்சுன்னா தான் அது உங்களோட பாண்டிங் இன்னுமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக தான் இப்படி வருதுன்னு நினச்சி 2 பேருமே சேரணுமே தவிர ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுக்காக இவங்க கூட என்னால் லைஃப் ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ற முடிவு மட்டும் யாரும் எடுக்கக்கூடாது. மேரேஜ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, கனவோடு தான் நம்ம மேரேஜ் பண்ணுவோம். அதை நம்ம லைஃப் லாங் அதே மென்டாலிட்டிலே நம்ம லைஃப்பை ரன் பண்ணணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் நம்ம வச்சுக்கிடணும். கண்டிப்பாக 2 பேருமே எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும். டே பை டே உங்களோட லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thanks for watching.